ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் ட்ரக் சிமுலேட்டர் பார்ட் 2. அதான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் எஃப்ஒன் வீடியோ போடும் போது தான் பார்க்குறேன். ஓகே, ட்ரக் சிமுலேட்டர் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னடா சவுண்ட் ஃபுல்லாக இருக்குது, கம்மி பண்ணிட்டேன். எஸ், ஓகே, நம்ம இப்போ பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். ஓகே, பார்ட் 1 போட்டாச்சு நேற்று தான். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கே முடிஞ்சால் நான் இது போட பார்க்குறேன். கடைசியாக இப்போ நம்ம இங்கே தான் நிறுத்திருந்தோம், அதனால் திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வைப்பரை போடு, சுத்தமாக தெரியல. வைப்பரை போட்டாச்சு. இப்போ நல்லா பழுத்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணு, என்னடா திருப்பி ஆஃப் பண்ணணுமா? ஓகே, திருப்பியும் போகிறோம். இப்போ தான் ஒரு பெரிய டர்னிங் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தரல. இது வேணாம், நீ போ போ. அது அப்படியே அமுத்திக்கிட்டு இருந்தால் போயிடும் போல். அப்போ நேற்று போலீஸ்கார், நான் எதுவும் பண்ணல, போலீஸ்கார். ஓகே, இது பார்ட் 2. பார்ட் 3 கண்டிப்பாக வரும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே 23 கிலோமீட்டர் வந்துருச்சு, அதனால் பார்ட் 3 கண்டிப்பாக வரும். ஓகே, அப்படியே திருப்பியாச்சு. கொஞ்சம் பிளாராக இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பிரத்திக்கு உண்மையிலே மேலே தான் இருக்கான். ஏன்னா இங்கே பாருங்கள், எந்த சவுண்டும் வரல, ஏன்னா நான் கீழே இருக்கேன். ஓகே, தள்ளிப்போ. ஜஸ்ட் மிஸ்ட்டு தள்ளி போயிட்டேன். அந்த சைடில் லெஃப்ட்டில் உங்களுக்கு கண்ணாடி தெரியும், அதில் தான் பார்க்குறேன். சைடில் வண்டி கரெக்டாக போகிறானான்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ 11 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். போன வீடியோவில் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, தள்ளிப்போ. ஓகே, இப்போல்லாம் ஃபுல்லாக கிராமம் தான் இருக்குது. இடிச்சிடாத, இடிச்சிட்டேன். சூப்பர். இப்போ ஒரு இடத்துல நிறுத்தியாகணும். இல்லை வேணாம், நீ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எந்த சைடும் தெரியல, தள்ளிப்போ. இப்போ வண்டி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் ஸ்லீப்லாம் எவ்வளோ இருக்கு? இன்னும் 67, 40 தான். ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் போலயே. எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுட்டு இங்கே ஒரு ஃபுட்டு இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாது. சாப்பிட்லாமா? பின்னாடி வா, பஸ்ஸு. நீப்பா கேமராவை திருப்பு. ஓகே, திருப்பி ஆன் பண்ணு. போக முடியாது, நம்ம பாட்டுக்குன்னு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இடிச்சிட்டேன் ஏற்கனவே, அதுவும் கண்டுக்காதீங்க. ஓகே, கரெக்டாக போகிறோம். திருப்பி. ஓகே, இவங்க ஹார்ட்டை செட் பண்ணிடுவோம், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஒரு 100 செட் பண்ணிடுவோம், அதுவே போதான்னு தெரில. டேமேஜோ பண்ணணும், டேமேஜ் கூட ஓகே, ஆனால் ஃபுட்டு தான் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் தூங்கவும் முடியல. தூங்குறதுக்கு 60 இருக்குது, ஆனால் சாப்பாடுக்கு நீங்களே பாருங்கள் 35 தான் இருக்குது. உடனே காமிச்சிச்சு, இப்போ தானே காமிச்சேன். இது புரியல. நல்ல தப்பிச்சேன். ஓகே, முன்னாடி ஒரு ஃபுட்டு தெரியுது, அதுக்கு போகலாம். நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு பார்த்தேன், இல்லைன்னா கட்டும் தான். இப்போ எவ்வளோ? 34. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக
இது. ஓகே ஓகே, நான் இப்போ வந்து சைட் திரும்பவும் இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டைம் நான் இண்டிகேட்டர் போட்டு போகிறேன். ஏய் யாரும் வராதீங்கடா. கனடா ஃப்ளாக் தெரியுது பாருங்க மேலே. ஓகே, அப்படியே திருப்பி ஃபுட்டு விட்டுடலாம். ஓகே, அப்படியே திருப்பியாச்சு. எனக்கு ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போக தேவையில்ல. அப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ணிடலாம் வண்டி. ஐயோ, பின்னாடி 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 வா, பின்னாடி வா. இப்படி போட்டு பின்னாடி வா. ஓகே, இப்போ க்ளீன் ஆகிட்டுருக்குது நல்லா நீட்டாக. ஃபஸ்ட்டு டைம் க்ளீன் பண்ணுறோம் வண்டியை. அதுக்கப்புறம் சாப்பாடு வேறு சாப்பிட்ணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியும். ஆமாம், கண்டெய்னருக்குள்ளே நம்ம பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறோமே, அதுக்குள்ளே தண்ணி ஆகிடாதா? அச்சோ, அது மறந்துட்டுன்னு தண்ணி ஆச்சுன்னு அவ்வளோதான். கைஸ், பாக்ஸுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே தண்ணி போகுமா சொல்லுங்கள். எனக்கே தெரியாது தண்ணி போகுமா போகாதான்ட்டு. ஓகே, ரிவர்ஸ் வா. ரிவர்ஸ் 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 ரிவர்ஸ். ஒரு வீடியோவில் கூட ஒரு ஜேசன் ஒருத்தர் சொல்லிட்டு வந்து ஒரு சூப்பர் பிரத்திக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது யாருன்னு தெரில. அது ஜேசன் இருந்துச்சு. அது கேட்டால் பிரத்திக்கோட ஃப்ரெண்டா. நான் பிரத்திக்கிட்ட கேட்டேன். ஓகே, ரெஸ்டா இல்லை டின்னரா? டின்னர். ஓகே, அதெல்லாம் வேணும். நம்ம தான் சூஸ். ஹாம்பர்கர் ஒன்று, அதுக்கப்புறம் ஹாம்பர்கர் எவ்வளோ 40 காசா? வேறு என்ன வாங்குறது? இது ஏதோ தரல, இது போட்டுருவோம். $100 வேணாம், இது கம்மி பண்ணிட்டா $40. சீஸ் பீஸா வாங்கிப்போம், அது கம்மியாக தான் இருக்குது. $50 வாங்கு. ஓகே, $90 கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டாச்சு. பீஸா இல்லை, நம்மக்கிட்ட பேக்கில் தான் இருக்குது, அது எடுத்து சாப்பிடணும் போல். ஓகே, சீக்கிரம் வா. என்னது இது இவ்வளோ லேட் பண்ணுது? வேலை வெயிட் பண்ணுறோமோ நம்ம? ஓகே கைஸ், எப்படியோ சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிடல 100. அப்படின்னா பேக்கில் இருக்கா? பேக்கில் ஒன்றுமே இல்லை, வாங்கினா தான் இருக்குமா? ஓகே, அப்படியே பின்னாடி. அப்போ ரெஸ்ட்டு. எனக்கு தூங்க தேவையில்லையா? தூங்குறதுக்கு வேறு ஏதாவது நல்ல ஸ்பாட்டாக பார்ப்போம். பரவாயில்ல, இங்கே தூங்குவோம். அதுக்கு நம்ம நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு இங்கே 100 ஃபுல் பண்ணிடலாம். நம்ம ஓகே ஓகே, நீட்டாக பார்க் பண்ணிடு. நான் அதுவே கண்டுட்டேன். எனக்கு பொருள் ரெஸ்ட்டு. ஓகே, கொஞ்சம் நேரம் தூங்கலாம். தூங்கி எழுந்திரிச்சாச்சு காய்ஸ். ஓகே, பின்னாடி வா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பின்னாடி வா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிவர்ஸை எவன்டா அது டிஜிஎம் போட்டுது? ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அமுத்தியாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் பர்சன் போக வேண்டியதான். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பர்சன் போயிட்டாச்சு. ஆனால் இப்போ டேமேஜ் தான் அதிகமாக இருக்குது. யார் அந்த ரேடியோ ஆன் பண்ணுது? ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஐயோ பிரேக் போடு. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, ரெடி. இப்போ போகலாம். இப்போ மெயின் ரோடு தானே, நான் ஏன் எதுவும் போடக்கூடாது? ஓகே, போட்டாச்சு. என் கையெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இல்லை. இது நான் போன தடவை விளையாடும் போது இல்லை, லைட்டெல்லாம் இருந்துச்சு உள்ள. அது எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? எங்கே இருக்குமோ?
லைட்டெல்லாம் உள்ள சரி இதான் பார்த்தீங்களா? சூப்பராக இதுதான் லைட்டு. ஆனால் நானும் பிரத்திக்கும் விளாடும் போது ஒரு பர்பிள் கலர் லைட்டு தந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி தந்துருக்காங்க போல். எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸ்பீட் லிமிட்டும் மாற்றிட்டானுங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க. எல்லாத்தையும் மாற்றினா என்னடா சொல்கிறது? ஸ்பீட் லிமிட்டும் 200 இருந்துச்சு போலையே. ஓகே, போகிறோம் போய்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கிராமத்தில் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ 5 கிலோமீட்டர்லேருந்து இப்போ நம்ம 10 கிலோமீட்டர் ஆகுது. நம்ம எத்தனை கிலோமீட்டர் போனோன்னு எனக்கு தெரில. நீங்களே ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்து அதில் சொல்லுங்கள் எத்தனை கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்தோன்ட்டு கமெண்ட்டில். ஓகே, சைடில் போ. ஓகே, அப்படியே திரும்பியாச்சு. ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது, அதில் நானும் போட்டுக்கணும். ஓகே, ஸ்பீட் எடுத்தாச்சு. அப்படி திரும்பிடலாம். இண்டிகேட்டர் போட்டுடலாம். இப்போ நான் திரும்ப போகிறேன், யாரும் வந்துடாதீங்க. ஸ்பீட் போயிருக்கு. ஓகே, திரும்பியாச்சு. ஆஃப் பண்ணி இண்டிகேட்டர். ஓகே, கேஸ் ஸ்டேஷன். சரி, இப்போ நம்ம ஷாப்பிங்கா இந்த இடத்துல தான் இது போல். ஓகே, நீட்டாக அப்படியே நிறுத்திடு. ஓகே, நிறுத்தாச்சு. ப்ராசஸிங். என்னடா இவ்வளோ காசு செலவாகுதேடா. ஒரு ஆர்டர் தர 10 கிலோமீட்டர், ஆனால் நம்மளுக்கு 4000 தருவாங்க. நான் ஒரு ஜாபுக்கு போனேன்னா அது வந்து 6000 தந்தாங்க. சரி, போய் பார்ப்போமே, கம்மியாக தானே 6000 தராங்களே சொல்லி போய் பார்த்தா 16 கிலோமீட்டர்ஸு. கடைசியாக வந்து ஒரு 12 கிலோமீட்டரில் விட்டுருப்போம். இப்போ வந்து 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். என்ன திச்சு இந்த பட்டனு வேலை. சரி, ஓகே, இங்கே ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா பசிக்கும். இதான் அது. க்ளீன் பண்ணியாச்சு காரன்னு சொல்கிறேனே, எனக்கு வேணாயிட்டு. மார்க்கெட் பிளேஸில் போய் நம்ம ஏதாச்சும் நீட்டான பொருள்னு சொல்கிறேன். ஓகே, என்னது வாங்கலாம்? இன்றைக்கி தான் ஹாட் டாக் சாப்பிட்டதுனால ஹாட் டாக் வாங்கிடலாம். $30. வேறு என்ன வாங்குறது? டோஸ்ட் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். $65 ப்ளே தந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக்கில் இருக்கா இருக்குது. சூப்பர், எல்லாமே இருக்குது பாருங்க. ஹாட் டாக் வாங்கினேன், டோஸ்ட் வாங்கினேன், ஐஸ்கிரீம் வாங்கினேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இது 6 தந்துட்டு ஓகே அப்படியே போட்டோம். இருங்க வச்சுட்டு கரெக்டாக போட்டோன்னு சொல்லும் போது தான் எல்லாமே வந்து கெடுக்கும். டேர்னிங் வந்து இன்னும் 9 கிலோமீட்டர் போயிருக்கோம். இப்போ எங்கேயாச்சும் பிளெயின் ஸ்பாட் இருந்துச்சுன்னா என்னங்க சொல்லிடலாம். ஓகே, திருப்பிடா கைப்புள்ள. சூப்பர், திருப்பியாச்சு. சூப்பராக திருப்பியாச்சு. ஓகே, ஒரே நடுக்கு போயிட்டேன், அது மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ போலீஸ்கார் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணாமா? வேணாம் எதுக்கு, நான் போய் ஜெயிலில் போடுறதுக்கா? போடுங்கடா. ஓகே, இந்த ட்ரக்கில் ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ரேடியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், எண்டிங்காக சொல்லிடுவோம். அடுத்த வீடியோ போடணும்ல. ஓகே கைஸ், நிறுத்திட்டு வந்துடுறேன். என்ன பீம் 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 ஹார்ன் அடிப்பானுங்க மண்ட பையனுங்க. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். அது ஒரு விடுபெறுந்து உங்கள் பிரதாஷ் கேமிங். பாய். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.